வணக்கம் நண்பர்களே. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இந்த ஈரான் விஷயத்தில் மெய்ப்பித்துள்ளது. உங்களில் எத்தனை பேர் அவதார் அப்படிங்கிற படத்தை பார்த்துருக்கீங்க? அந்த அவதாருங்கிற படத்தில் பாண்டோரா அப்படிங்கிற ஒரு வேற்று கிரகம் ஒன்று இருக்கும். அந்த கிரகத்துக்கான பழங்குடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அன்அப்டேனியம் அப்படிங்கிற ஒரு இயற்கை வளம் ஒன்று இருக்கும். அந்த இயற்கை வளம் மனிதர்களுக்கு தேவைப்படும். அதனால மனிதர்கள் நவீன ஆயுதங்களினை வைத்துக்கொண்டு அந்த கிரகத்தை நோக்கி படையெடுத்து செல்வார்கள். அப்படி படையெடுத்து சென்றவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்களிடம் போர் புரிந்து அவர்களை அந்த இடத்தில் இருந்து விரட்டி அடித்து அங்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தினை சுரண்டி கொள்ளையடிப்பதற்காக அங்கு செல்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பழங்குடி மக்கள் தானே, அவங்கள்ட்ட நவீன ஆயுதங்கள் இருக்காது, நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. வெறுமனே இயற்கையை சார்ந்து அந்த இயற்கையை நேசித்து அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், மிருகங்கள் இவை அனைத்தின் மீதும் அன்பு வைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்படி அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது போர் புரிந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக வரக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கோபமாக இருக்கும். நம்மளுக்கு படத்தை பார்க்கும்போது, ஏண்டா நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரும். ஒரு பக்கம் மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள், இன்னொரு பக்கம் வில்லையும் அம்பையும் வைத்து கொண்டு அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் மற்றும் பறக்கக்கூடிய டிராகன் இதெல்லாம் வச்சு போர் புரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள். இந்த படத்தினை பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னத்தையாவது புத்திசாலித்தனமாக அந்த பழங்குடி மக்கள் செய்து இந்த மனித அரக்கர்களை வீழ்த்தி விட மாட்டார்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி ஒரு உணர்வு தான் இந்த ஈரான் போர் விஷயத்தில் எனக்கும் பட்டுச்சு. அதாவது இந்த ஈரான் அரசு அவர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே வம்புக்கு வரக்கூடிய இந்த மனித அரக்கர்களாகிய அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஏதாவது புத்திசாலித்தனமாக செய்து அவர்களை அடித்து துரத்தி விட மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் ஓடிக்கிட்டே இருந்தது. பொதுவாக போர்னு வந்துருச்சுன்னா நான் ஏதோ கிரிக்கெட் மேட்சை பார்க்குற மாதிரி இந்த நாடு ஜெயிக்கணும் இல்லை அந்த நாடு தூக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடும் நான் எடுத்ததே கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு புள்ளியை போல் செயல்பட்டனர். அதாவது புள்ளின்னா என்ன அப்படின்னா, சிலர் தேவையே இல்லாமல் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அப்படிப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் பொறுமையாகவோ அன்பாகவோ பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு சரியாகும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக காமிக்கணும்னா இதை பாருங்க. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த மாதிரி வம்புணிகளாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2025 அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு ஒப்புக்கொண்டு அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் சமயத்திலேயே இஸ்ரேல் ஈரானை போய் தாக்குறான். அதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானில் இருக்கும் அணுசக்தி மையங்களில் தாக்குதலை நடத்துகின்றான். அப்புறம் எதுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும்? அந்த பேச்சுவார்த்தை முடிகிறதுக்கு முன்னாடி எதுக்கு தாக்குதல் நடத்தணும்? இதையடுத்து 2026 ஆரம்ப கட்டத்தில் மீண்டும் ஈரானை அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழைப்பு விடுக்கின்றனர். ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடியும் முன்னே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை போய் தாக்குறானுங்க. அந்த தாக்குதலே இந்த போருக்கு காரணம். இப்போ இஸ்ரேலுக்கு ஈரானை ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்து சுமூகமாக ஒரு அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மாறாக ஈரானை போருக்கு இழுக்க வேண்டும், அந்த போரின் மூலம் ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும், அதன் மூலம் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மட்டுமே மேலோங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களின் நோக்கம். இதனால தான் தற்சமயம் ஈரான் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை என்று கூறுவதற்கு இதுவே காரணம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு போரினை மூட்டி விடணும் அப்படிங்கிறது பலகால கனவு. இஸ்ரேலின் தலைவனாகிய பெஞ்சமின் நெத்தன்யாகு கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக இந்தா விட்டிங்கன்னா ஈரான் அடுத்த கொஞ்ச நாள்லேயே இல்லை சில வாரங்கள்லேயே அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணிடுவான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தான். இதை பாருங்க. If not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months. They have the wherewithal, the stored up, preserved knowledge to make a bomb very quickly if they wanted to do it. Iran is so dangerous. Weeks away from having the fissile material
for an entire arsenal of nuclear bombs. They're very close. They're 6 months away from being about 90% of having the enriched uranium for an atom bomb. Iran is gearing up to produce 25 bombs, atomic bombs a year, 250 bombs in a decade. Ladies and gentlemen, time is running out. Iran will be capable of producing alone, without importing anything, nuclear bombs within 3 to 5 years. ஈரான் தரப்பிலிருந்து எங்களுடைய அணுசக்தி மையங்களாக இருக்கட்டும் இல்லை அணுசக்தி ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், இவை எதுவும் அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதற்காக இல்லை, மாறாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஒரு அமைதியான முறையில் செய்யப்படுவது மட்டுமே என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தாங்க. இப்போ 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, நெத்தன்யாகு சொல்றது உண்மையா இருக்கணும், இல்லை ஈரான் சொல்றது உண்மையா இருக்கணும். இப்போ நெத்தன்யாகு சொல்றது உண்மையா இருக்கு அப்படின்னா அவன் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் உடனே உற்பத்தி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னான்ல, அது உண்மை அப்படின்னா இன்னைக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணிட்டாங்க, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லணும். ஏன் 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகணும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்னது உண்மை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவன் இன்னைக்கு என்ன சொல்லணும்? ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணிட்டாங்க, அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லணும். ஆனால் தொடர்ச்சியாக இப்போ பண்ணிடுவாங்க, அப்போ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் தான் போய் சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஈரானுடன் போருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு 2-3 மாதங்களுக்கு முன்பு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்தாங்க அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த முடிவு செப்டம்பர் 2001 சமயத்திலேயே அமெரிக்க பென்டகனில் பேசப்பட்டது. இதை நான் சொல்லலை, நாட்டோவின் முன்னாள் தலைவராகிய வெஸ்லி கிளார்க்கே சொல்லியிருக்காரு. இதை நமது பழைய காணொளிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை மீண்டும் பாருங்கள். Right after 9/11, about 10 days after 9/11, I went through the Pentagon and I saw Secretary Rumsfeld and Deputy Secretary Wolfowitz. I went downstairs just to say hello to some of the people on the Joint Staff who used to work for me, and one of the generals called me and he said, "Sir, you got to come in and talk to me a second." I said, "Well, you're too busy." He said, No. He says, "We've made the decision. We're going to war with Iraq." This was on or about the 20th of September. I said, "We're going to war with Iraq. Why?" He said, "I don't know." He said, "I guess they don't know what else to do." So I said, "Well, did they find some information connecting Saddam to Al-Qaeda?" He said, No. He says, "There's nothing new that way. They just made the decision to go to war with Iraq." He said, "I guess it's like we don't know what to do about terrorists, but we've got a good military and we can take down governments." And he said, "I guess if the only tool you have is a hammer, every problem has to look like a nail." So I came back to see him a few weeks later, and by that time we were bombing in Afghanistan. I said, "Are we still going to war with Iraq?" And he said, "Oh, it's worse than that." He said, he reached over on his desk, he picked up a piece of paper, and he said, "I just got this down from upstairs," meaning the Secretary of Defense's office today, and he said, "This is a memo that describes how we're going to take out 7 countries in 5 years, starting with Iraq and then Syria, Lebanon, Libya, Somalia, Sudan, and finishing off Iran." I said, "Is it classified?" He said, "Yes, sir." I said, "Well, don't show it to me." அதாவது ஈராக், லிபியா, சிரியா, சுடான், சோமாலியா மற்றும் ஈரான் இத்தனை நாடுகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற திட்டம் 2-3 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்டதல்ல. 25 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது செப்டம்பர் 2001லேயே இந்த திட்டங்கள் போடப்பட்டு விட்டது. ஆனால் என்னவோ கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதா மேற்கத்திய ஊடகங்கள் சித்தரிக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ச்சியாக சீண்டி அவர்களை போருக்கு இழுத்து வருவதற்கு எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானிகளினை தொடர்ச்சியாக கொலை செய்கிறது, அத்துமீறி ஈரானுக்குள்ளே அங்கும் இங்குமாக தாக்குதல்களினை நடத்துவது, ஈரானின் முக்கியமான தளபதியாகிய சுலைமானி அவர்களை கொன்றது, மேலும் ஈரானின் அணுசக்தி மையங்களில் அத்துமீறி தாக்குதல்களினை மேற்கொண்டது அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்களை சீண்டி எப்படியாவது போருக்கு இழுத்தரணும் அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக இயங்கி வந்தனர். இப்படி இவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தாலும் அவர்கள் விரிக்கும் போர் வலையில் சிக்காமல் ஈரான் சிறிய பதிலடியினை கொடுத்துவிட்டு அமைதி மட்டும் காத்தது. ஆனால் மார்ச் 2026 போல ஈரானின் சுப்ரீம் லீடராகிய அலி கமேனி அவர்களினையும் அவரின் குடும்பத்தினரையும்
இஸ்ரேல் கொலை செய்த பின்னர் ஈரான் இனியும் பொறுமை காத்தால் அந்த பொறுமைக்கு அர்த்தமில்லை என்று நினைத்தார்களோ என்னவோ, சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல் கடுமையான பதிலடி தாக்குதலில் ஈடுபட துவங்கினர். இப்போ இந்த போர் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில், அதுவும் 2 தரப்பிலும் அப்பாவி மனிதர்கள் தேவையின்றி கொன்று குவிக்கப்படும் சமயத்தில், மேலும் ஈரானில் சிறுமிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட சிறுமிகள் கொல்லப்பட்டு 10 நாட்கள் கூட ஆகாத சமயத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. Over the past 11 days, our military has virtually destroyed Iran. Tough country. Their air force is gone, totally gone. That took the better part of about 3 hours. They no longer have radar. They don't have anti-aircraft equipment. They don't have anything. Their missiles are down 90%. Their drones are down 85%. We're blowing up the factories where they're made left and right. After midnight hammer, and then we left, we figured that'll be the end of them for a while. But they started again. That's why we got to finish it, right? We don't want to go back every 2 years. அதாவது செவனேன்னு இருந்த ஒரு நாட்டை வம்புக்கு இழுத்து அவர்களுடன் அநியாயமாக போருக்கு போய் அந்த நாட்டினை அழிக்கிறத பெருமையாக பேசுகிறான். அப்படி அவன் பெருமையாக பேசுகிறத அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அசிங்கமாக நினைக்கிறதுக்கு பதிலாக மகிழ்ச்சியாக வரவேற்கின்றனர். இதெல்லாம் எப்படா முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, பொய் பேசுறது, ஏமாத்துறது, இது எல்லாம் இந்த வெள்ளையர்களுக்கு குலத்தொழில். இதைத்தான் இவனுங்க காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் அசிங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மவர்களில் யாராவது இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களை செய்கின்றார்கள் அப்படின்னா அதிகபட்சம் இதை வெளில சொன்னால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் இவனுங்க கூட்டம் போட்டு அதை பெருமையாக பேசுகிறானுங்க அப்படின்னா அவனுங்களோட முன்னோர்கள் அவனுங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருப்பானுங்க? அமெரிக்காவுக்கு போனப்போ அங்கே ஏற்கனவே பழங்குடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஏற்கனவே இருந்தவனுங்க அந்த இடத்த கண்டுபிடிக்கலை. நம்மால் கொலம்பஸ் தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னோம். அந்த பொய்யை உலகத்துக்கே பரப்பணும். அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த பழங்குடி மக்களை கொத்து கொத்தாக கொலை பண்ணோம். அவங்க எல்லாரையும் கொலை பண்ணி காலி பண்ணிட்டு அமெரிக்காங்கிற நாட்டை உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின்ஸ்ன்னு சொல்லி பழங்குடி மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்களையும் கொத்து கொத்தாக கொலை பண்ணோம். அவங்கள காலி பண்ணிட்டு ஆஸ்திரேலியாங்கிற நாட்டை உருவாக்கணும். அப்புறம் இந்தியாவுக்கு வந்தோம். இந்தியாவிலையும் ஏகப்பட்ட மக்களை கொன்னோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல ஈவு இறக்கமே இல்லாமல் கொத்து கொத்தாக கொலை பண்ணுவோம், பொய் பேசுவோம், கொள்ளை அடிப்போம், ஏமாற்றுவோம், இது எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு அவனுங்களோட முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருப்பானுங்க. அந்த வழி வந்தவனுங்க இப்படி தான் நாகரிகம் இல்லாமல் இருப்பானுங்க. அதனால் இதெல்லாம் அசிங்கம் அப்படின்னு சொல்லி இவனுங்கள்ட்ட பேசினா இவங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா, இதை ஒரு கதை மூலமாக ஒன்று சொல்கிறேன். இந்த சாக்கடையில் உருளும் தெரியுமா பன்னி, அது ஒன்று ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அது வந்துக்கிட்டு இருக்க ரோட்டில் ஒரு இடத்தில் நாய் மலம் போய் வச்சுருந்துருக்கு. இதை பார்த்த ஒருவன், ஐயோ அந்த பன்னி அந்த மலத்து மேலே காலை வச்சிட போதே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, பண்ணியே நீ வந்துக்கிட்டு இருக்க பாதையில் ஒரு நாய் மலம் போய் வச்சிருக்கு, தெரியாதனமா அதில் காலடி எடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ அவன் கத்துறதுக்குள்ளேயே அங்கே வந்துக்கிட்டு இருந்த பன்னி அந்த மலத்து மேலே காலடி எடுத்து வச்சிருச்சு. அப்படி காலை வச்சுக்கிட்டே அந்த பன்னி அந்த சத்தம் போட்டவனை அப்படி பார்க்குது. ஏன் என்ன கத்துன அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயோ அந்த மலத்தில் நீ காலடி எடுத்து வச்சிட போறியோ அப்படின்னு சொல்லி உன்னை எச்சரிக்கிறதுக்காக கத்துனேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ அதை கேட்ட பன்னி அப்படி கீழே பார்த்துட்டு, இதுக்காக தான் கத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலத்தை அப்படி தொட்டு அப்படி நக்கி பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிருக்கு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, அசிங்கம்னா என்னன்னே தெரியாதவனுக்கு நீ அசிங்கத்தை புரிய வைக்க முடியாது. இப்போ இதே மாதிரியே நம்ம ஊர்லேயும் ஒரு கூட்டம் இருக்கானுங்க. அதாவது வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு கூட்டம். இதை பாருங்க. பெரியார் இடத்துல கேட்குறாங்க, நம்ம தான் கோவப்பட்டிருப்போம். ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க. ஐயா பதில் சொல்லுகிறார், பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டாயா, அதனால அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்போ இதை கேட்டுட்டு
பின்னூட்டத்தில் போய் கண்டபடி பேசி இந்த பெண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முடியாது. ஏன்னா அசிங்கன்னா என்னன்னே தெரியாதவனை நீ அசிங்கப்படுத்த முடியாது. இப்போ இந்த பெண் துணிச்சலாக சொன்னார் அப்படின்னு சொல்லி துணிச்சல் பற்றி பேசியிருப்பாங்கல்ல. அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். துணிச்சல், தைரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா? உன்னுடைய எதிரி உன்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு உனக்கு தெரியும். அவனை எதிர்த்தால் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படின்னு உனக்கு தெரியும். அவனை எதிர்ப்பதன் மூலம் நான் செத்து போயிடலாம் அப்படின்னு கூட உனக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி தன் மனம்தான் முக்கியம் அப்படின்ட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நிற்கிற பத்தியா, அதுதான் துணிச்சல். அது யாருக்கு இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மனுஷனுக்கு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த் وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. இதனால் இவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், இல்லை மார்க்கமாக இருக்கட்டும், இல்லை இவர்களின் அடிப்படை வாதமாக இருக்கட்டும், இவற்றுக்கு நான் ஆதரவு கொடுக்கின்றேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. எனக்கு அறவே இவற்றில் உடன்பாடு கிடையாது. இந்த இடத்தில் என் மனதுக்கு எது நியாயம் அப்படின்னு படுதோ அதை மட்டுமே நான் பேசுகின்றேன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ பலத்தை காட்டிலும் ஈரானின் இராணுவ பலம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு போரில் ஒரு நாடு தங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு இராணுவ பலம் மட்டுமே போதும் அப்படின்னு கிடையாது. அதைவிட ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஸ்ட்ராட்டஜி, அதாவது போர் யுக்தி. இப்போ போர் யுக்தி அப்படின்னா சில சமயங்களில் ஒரு அணு ஆயுதத்தை காட்டிலும் ஒரு சிறிய கத்தி கூட சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். அந்த சிறிய கத்தி அந்த அணு ஆயுதத்திற்கான பொத்தானை அழுத்துபவனின் கழுத்தில் இருக்குமாயின், அவன் அந்த பொத்தானை அழுத்துவதற்கு முன் அந்த கத்தி அவனின் கழுத்தை சீவுமாயின், அந்த அணு ஆயுதத்தை காட்டிலும் அந்த சிறிய கத்தி சக்தி வாய்ந்தது. ஈரானை காட்டிலும் அமெரிக்கா 100 மடங்குக்கு மேல் இராணுவ செலவினம் செய்கின்றது. இதை இஸ்ரேல் ஈரானை காட்டிலும் 5-7 மடங்கு அதிகமாக இராணுவ செலவினம் செய்கின்றது. இப்படி இருக்கையில் எப்படி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பிற நாடுகளின் உதவியை நாட செய்யும் அளவுக்கு எப்படி ஈரானின் தாக்குதல் அமைந்தது? ஈரானின் போர் யுக்தி தான் என்ன? இந்த போரில் ஹார்மோஸ் ஜலசந்தி எந்த இடத்தினை வகிக்கின்றது? இனி என்னென்ன நடக்க இருக்கலாம் அப்படிங்கிற சில யூகங்களினையும் விளக்கி இந்த காணொலியிலே சேர்த்து போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது 40 நிமிடத்தினை கடந்தது. அதனால் அந்த பகுதியினை 3ஆம் பாகமாக இன்னும் 3-4 நாட்களில் வெளியிடுகின்றேன். சரி, இந்த காணொலியை முடிப்பதற்கு முன்பு ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரே ஒரு யூகம், அதை கொஞ்சம் முன்வைக்கிறேன். சமீபத்தில் அமெரிக்காவின் FBI ஒரு செய்தியை வெளியிட்டது. அது என்ன அப்படின்னா, ஈரான் அவர்களின் ட்ரோன்களை வைத்து கலிஃபோர்னியாவில் தாக்குதலினை நடத்துவதற்கு திட்டம் தீட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானது. இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை நான் பார்க்கிறேன். ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, தானே ஒரு தாக்குதலினை செய்துவிட்டு அந்த தாக்குதலுக்கான பழியினை எதிரி மேலே போட்டு அதன் மூலம் தனக்கு சாதகமான அரசியல் நகர்வுகளை செய்வதுதான் ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஈரான் போர் சம்பந்தமாக அமெரிக்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு நிலவி வருகின்றது. இந்த சமயத்தில் அமெரிக்க மக்களுக்கு இந்த போர் அவசியம்தான் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னா, அமெரிக்காக்குள்ளேயே ஈரான் செய்ததாக சில தாக்குதலை செய்துவிட்டால் அமெரிக்க மக்கள் ஈரானை தாக்குவது சரிதான் என்ற எண்ணத்திற்கு வருவார்கள். அதனால் அமெரிக்காவில் இன்னும் சில காலத்தில் ஈரான் செய்ததாக ஏதேனும் ஒரு தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த யூகம் நடக்கவில்லை என்றால் சந்தோஷம். ஆனால் ஒருவேளை நடக்கின்றது என்றால் அந்த சமயத்தில் ஊடகங்களினை உடனடியாக நம்பிவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.